அக்கா மல்லிகை மல்லிகை மனோரஞ்சிதங்கள் பொங்கு மன்னாரம் என்று சொல்லக்கூடிய அநேகமான மலர்களை எல்லாம் பறித்து வந்து உன் திருவடி போற்றி செய்தேன் அக்கா. வாதத்தை பணிந்தபடியால் வாழ்வுரைகள் சுகமாக வாழ்வீர்கள். இருந்தாலும் இன்று நம் மாலையிட்ட மனமாலை 27 தெய்வங்களையும் அது சீக்கிரமா அழைத்து வர சொன்னாராம். அங்கேடி போய் மானத்தை பாக்குறேன். இந்நேரத்துல கூப்பிட்டுருக்காங்க. என்னமா இருக்கும்? எனக்கு மட்டும் என்னடி தெரியும். ஒருவேளை இப்படியா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? ஒருவேளை கெடாக்கரையா வெட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாருங்கள் போகலாம்.
மன்னா மெலிதா மெலிதா மேந்தனி நாளை கிரமணாசிரிய புள்ளிண்டாலே புருஷனா மாலைக்கு தமிழமானன் பாதத்திற்கு அந்த படத்திலே நல்ல மலர்கள் பறித்து வந்து மன்னா உங்கள் காலை கழுவி நாங்கள் பட்டாரியாக காலை துடைத்து தங்கள் பாதத்திற்கு நாங்கள் அடியாள போட்டி செய்தோம் சுவாமி. கட்டிய கணவனை கண் கண்டதை முண்டி கணவனாக நான் பார்த்து வந்தனால் நமது நாட்டிலே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பூவு பொட்டோடு சுக மாங்கலித்தோடு சுகத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். தேவி நீங்கள் கொடுத்த வரமோ ஆண்டவர் தந்த வரம்போல் ஆகட்டும். இருந்தாலும் அந்தபுரம் இருந்தவர்களை 27 தேவிமாரையும் ஏன் எதனால் வரவழைத்தீர் என்று நாங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளலாமா? அப்படியா? அனைவற்றை பற்றியும் ஒட்டிமா ராஜசபை அழைத்த காரணம் என்ன? ஏது விஷயம் அப்படி என்று தாங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே? வினாவுங்கள் என்னவென்று சொன்னால் புரியும். அப்படியா? சொல்கிறேன். ஆமா அழைத்த செய்தி நான் கேட்டீங்களே? இன்று எதற்காக நான் போகிறேன்? உங்களெல்லாம் திருமணத்தை செய்து சில நாள் ஆகிறது. அதனால 27 பெண்களுக்கு யாருக்குமே குழந்தைகள் இல்லை. அதனால நமக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்லை? காரணம் என்ன? அப்ப என்று இன்று தெய்வத்துல சகல தேவனோட்டு மேலே சேர்வார்கள். அந்த தேவனிடம் சென்று உங்களுக்காக நான் குழந்தை வாங்கி வருகிறேன், போய் வா மன்னா என்று புண்ணை சிரிப்போடு வழி அனுப்புங்கள்.
இத்தனை ஆண்டு காலமா இல்லாம இன்று தேவலோகம் சென்று எங்களுக்கு 27 பெண்களுக்கும் யாருக்காவது ஒருவருக்கு இருந்தா கூட போதும். நம்மளுக்கு பிறகு நம்ம பெயர் சொல்வதற்காக ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ பிறந்தால் போதும். ஏதாவது ஒன்று வர வேண்டும். அப்படியா? ஆமா. நீங்க தேவலோகம் போக வேண்டுமா? போயதான் ஆக வேண்டுமா? நிச்சயமாக. மன்னா சுவாமி சுவாமி நீ போகவே சுவாமி வேண்டாம் சுவாமி. எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி சொல்றேன். என்னடி எல்லாமே போவாதுங்கிறீங்க. இல்லைங்க, இத்தனை ஆண்டு காலமா இல்லாம இன்று தேவலோகம் போறேன்னு சொல்றீங்களே. ஏங்க, இத்தனை வருஷமா நம்மளுக்கு குழந்தைங்க இல்ல, இப்ப போறேன்னு சொல்றீங்க. போனீங்கன்னா அங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவரு
நான் போறது தேவரை பாக்கடி குழந்தை வர வாங்குறதுக்கு. எனக்கு என்ன இடி வர்றாரு? அங்க போய் தேவர் சபைக்கு போய் ஏதாவது ஆச்சுன்னா கலர் கலரா சீலை தான் கட்ட முடியுமா, இல்ல பொட்டு தான் வைக்க முடியுமா, இல்ல பூ தான் வைக்க முடியுமா? நம்மளுக்கு வந்து கலர் கலரா சேலை பொட்டு வைக்க என்னடி சொல்றீங்க சாமி? இவ்வளவு நாளா தராத உனக்கு குழந்தைய இனிமேல் தவறு போனா நிச்சயமாக கொடுப்பாங்களா? ஏன் குழந்தை இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சுக்கதான் நான் போறேன். அப்படியா? தெரிந்து உங்களுக்கு குழந்தை வர வாங்கிட்டு வரேன். யாருக்கா ஒரு புத்திர சொந்தம் வர வாங்கிட்டு வரேன். குழந்தை கொடுத்தால் ஆச்சு, கொடுக்காது விட்டா இந்த உலகத்தை விட்டு நம்ம ஏன் நம்ம உயிரோடு இருக்கணும்? மனிதனாக பிறந்தால் ஏதாவது ஒரு அப்ப நீங்க எத்தனை முறை சொன்னாலும் தேவலாவும் போயாதான் தீரணுமா? போங்கன்னு சொன்னாலும் போதான் போறேன், போகலாம்னு சொன்னாலும் போதான் அடிக்கிறாரு. இத்தனை வருஷமா எங்களை எல்லாம் முன்னாடி விட்டு பின்னாடி இழிவாங்கள பேசல எவ்வளவு நாளா வந்து சொல்றீங்க? வருடி வருடின்னு தான் சொன்னாங்க. இப்ப நீங்க தேவர் சபைக்கு போய் அங்க ஏதாவது நடந்துருச்சுன்னா எங்களை எல்லாம் போராபாரு முண்டை அப்படின்னு கேவலமா பேசுவாங்க. போறவன் வரமாட்டா கேக்குறான். வேண்டாங்க. கட்டிய மனவாச்சியான சட்டை மனம் பொறுக்கிறேன். இதே மற்றவர் யாராவது சொல்லுவாங்க நான் இது சுண்டா விழுந்திருக்கோம். சொல்லுங்களா அடிக்க வேண்டாம். சொல்லுங்க என்னதான் சொல்றீங்க நீங்க? என்னக்கா சொல்றது? என்னடி நீங்க கேக்குறது? இந்த சந்தோஷமான செய்தி சொல்லலாம்னு தான் கூப்பிட்டேன். என்ன சொன்னாலும் சரி சொல்லலாம் சரி. தேவலோகம் தானே போறீங்க? தேவலாவும் போகாம இருக்க மாட்டேன். சரி என்ன கொஞ்ச நேரம் உள்ளதான் இரு. நாங்க 3 பேரும் முடிவு பண்றோம். அப்படியா? அனுப்பிட்டு போயிடலாம். சரி என்ன 50 வருஷம் ஆனாலும் உனக்கு குழந்தை பிறக்காது. இப்படி இப்படின்னு இத்தனை புடிச்சு புடிச்சு அடிக்கிறான். அவங்களுக்கு எமச்சாதி தான் பண்றாங்க. எல்லாம் வலிக்குதுரி. இல்ல இத்தனை வருஷமா குழந்தைங்க இல்லாம இருந்தோம். ஒன்றா இருந்தா 27 தேவிகளை திருமணம் செய்தார் நம்மளுடைய மணவாளர். 27 பேத்துக்குமே குழந்தைங்க இல்ல. அது ஏதாவது காரணமா தான் இருக்கும். இத்தனை ஆண்டு காலமா இல்லாம இன்று தேவர் சபைக்கு போறேன்னு சொல்றாங்க. அங்க போய் ஏதாவது நடந்துட முடியாது. கணவரை தனியா விடுறத விட நாமளும் 27 பேர்களும் கணவரோடு தேவலோகம் போலாமே. ஆமா 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 ஆமாக்கா, இது நல்ல யோசனை. அதுதானே நீங்க முதல் பிறந்திருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு புத்தி இருக்குதுக்கா. 2 பேரும் பாரு கனா போற மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்றது? இல்ல உங்களை அப்படி சொல்லிக்கிறீங்க. ஆமாக்கா, நீங்க சொல்றது நிச்சயமாக ஒரு காலமே குழந்தைங்க இல்லையா? ஆமா, உனக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. போற கொழுப்பு கட்டிக்கிடுச்சு. அதனால அந்த லெவல்ல தான் இருக்கும். அக்கா 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தைய பெற்ற தாயில நாம. அதனால பெத்தங்களும் தான் தெரியுமா? அதனால அவளுக்கு கவலைக்கு மனமரங்கி உத்தரவாகி வரம் கொடுக்கலனாலும் பெண்ணுக்கு பெண் என்றால் மனமரங்கும். மடியேந்தி மடிப்பிச்ச நாம கேட்கலாம். அந்த தேவரத்துல நம்ம குழந்தை வரையும் கேட்டா நிச்சயமாக குழந்தை வரை கொடுப்பாங்க. அப்படி குழந்தையே கொடுக்காது விட்டா இந்த மண்ணுலகத்துல நம்ம ஏன் உயிரோட வாழணும்? எல்லாருமே மாண்டு படிஞ்சிடலாம். சுவாமி